ஹாய் ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம். இது நம்ம சேனல், நம்ம பேசுவோம். எஸ், ஐபிஎல் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. கீழே இருக்கிற டீம் லைட்டா மேல வராங்க, மேல இருக்கிறவங்களும் கீழே இறங்குறாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒவ்வொரு மேட்ச் ஆடிட்டாங்க. ஆல் த 10 டீம்ஸ் அவங்களோட ஆப்போனண்டோட விளையாடி முடிச்சுட்டாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, ஆஸ் பர் த விஷ் ஆஃப் சரண், நம்ம அந்த வீடியோ வந்து கவர் பண்ணிடுவோம். ஸோ டாப் 4ல எந்த டீம் முடிக்க போறாங்க, இது ரொம்ப வெரி ஏர்லி தான். பட் டாப் 4ல எந்த டீம் முடிக்க போறாங்கிற ஒரு ப்ரிடிக்ஷன் நம்ம டீம் கிட்ட இருந்து கேட்கலாம். ஸோ ஹாய் சரண், ஹாய் ரமன், வெல்கம் பேக். ஹாய் ஹாய். எஸ் சரண், டாப் 4 டீம்ஸ் இப்போ இருக்கிற கண்டிஷன்ல யார் முடிப்பாங்கன்னு நினைக்கிற, இல்ல கீழே இருக்கிற ஏதாவது டீம்ஸ் மேல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இங்க இருந்து? கண்டிப்பா நான் வந்து ஷோரா 4 டீம் நான் யாரை சொல்லுவேன் அப்படின்னா, மும்பை வந்து ஒரு பக்கா டீம் ஆயிட்டாங்க. இந்த டைம் வந்து ஷாட் டாப் 4ல இருப்போம் அப்படின்றத வந்து ஷோராக இருக்காங்க. அண்ட் ஃபுல் பவரோடு இருக்காங்க. எல்லா சைட்லேயுமே அவங்கக்கிட்ட வந்து எந்த ஒரு இதுவும் இருக்க மாதிரி தெரியல. சேம் ஆஸ் ஆர்சிபி, அவங்க எங்கே விட்டாங்களோ அங்கேயே வந்து கரெக்டாக கொண்டு வராங்க. ஹேசில்வுட்டுமே வந்துட்டாருன்னா பக்காவாக இருக்கும். அவங்களோட டீம் வந்து செட் ஆகிடும். ஸோ ஷோராக வந்து அவங்க வந்துடுவாங்க. அண்ட் தேர்டு டீமாக நான் வந்து யாரை பார்க்குறேன்னா, நம்ம ஸ்ரேயஸ் ஐயரோட டீம் பஞ்சாப். நான் வந்து பஞ்சாப் கண்டிப்பாக ஃபைனல்ஸே வருவாங்கன்னு நான் வந்து அடித்து சொல்கிறேன். இந்த டைம் வந்து அவர் கப் அடிக்க போகிறது உறுதி. கண்டிப்பாக பஞ்சாப் அந்த டைம் வந்து டாப் 4ல் முடிச்சிருவாங்க. அண்ட் ஃபைனல்ஸுமே கண்டிப்பாக வருவாங்க. அண்ட் நான் 4th டீம் கீழே இருந்து ஒரு டீம் மேலே வரும் அப்படின்னு சொன்னேன்னா, என்னோட டீம் சிஎஸ்கே மட்டும் தான் சொல்லுவேன். இந்த டைம் என்னதான் யங்ஸ்டர்ஸ் புதுசாக நீங்கள் சிரிக்கலாம், ஆனால் ஃபர்ஸ்ட் மேட்ச் வச்சு நான் வந்து ஷோராக நான் டிசைட் பண்ண மாட்டேன். ஏன்னா யங்ஸ்டர்ஸ், ஸோ இன்எக்ஸ்பீரியன்ஸ் புதுசாக வந்திருக்காங்க. ஸோ டீம் செட் ஆக கண்டிப்பாக டைம் எடுக்கும். கண்டிப்பாக இந்த டைம் வந்து அவங்க டாப் 4ல் முடிக்கிறாங்க. அண்ட் ஃபைனல்ஸுமே நான் இப்போ நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஃபைனல்ஸ் வரப்போகிறது சிஎஸ்கே அண்ட் பஞ்சாப் வின் பண்ண 60% சான்ஸ் இருக்குது. இஃப் சிஎஸ்கே விசஸ் பஞ்சாப் மோர் ஆனால். அண்ட் நான் வந்து அந்த 4th டீம் சிஎஸ்கேவாக சொல்கிறேன். நான் வந்து சிஎஸ்கே கன்னியாக தான் நான் அதை சொல்கிறேன். பட் அப்படி இல்லை, நம்ம வந்து நிறையா இந்த தியரிஸ்டாக இருக்கு இல்லையா, ஜேசா ஸ்கிரிப்ட் இருக்குது, நம்ம ஐபிஎல்க்குன்னு இந்த ஸ்கிரிப்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறபடி பார்த்தா, இந்த டைம் வந்து லீக் மேட்ச் லாஸ்ட் மேட்ச் வந்து சென்னையில் தான் நடக்குது. ஸோ ஃபைனலி 2026 தலையோடைய லாஸ்ட் மேட்ச் சேப்பாக்கில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இந்த வருஷம் அது முடியுமோ அப்படின்ற மாதிரியும் ஒரு சின்ன தாட் இருக்குது. பட் என்னோட டாப் டீம் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் மும்பை, ஆர்சிபி, பஞ்சாப், சிஎஸ்கே. ரைட்டே, அதுவும் நீ அந்த ஃபைனல் ப்ரிடிக்ஷன் சொன்னதெல்லாம் வந்து அந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல வந்து நானி ஜோசியர்னு ஒருத்தர் இருப்பாரு பாரு, அந்த மாதிரி நீ வந்து இப்பவே ஜோசியை பார்த்த மாதிரி பார்த்து சொல்லிட்ட. இதே ப்ளூ பிரிண்டே கொடுத்த மாதிரி ஃபைனல் வந்து பஞ்சாப் சிஎஸ்கேன்னு சொல்லிட்டேன். பட் எஸ், பார்க்கலாம் சரண். எஸ், நான் நீங்க சொன்னது எல்லாமே கரெக்டு தான். ஸோ அவங்க எப்படி பண்றாங்கன்னு நான் வரேன். நான் சிஎஸ்கே உங்ககிட்ட திரும்ப. அண்ட் அதுக்கு முன்னாடி ரமன், உன்னோட ஃபைனல் 4 யார் இருப்பாங்க ரமன்? சொல்றேன். நான் ஃபைனல் 4 சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து எம்ஐ சொல்றேன். எம்ஐ வந்து ஒரு செட் டீமா இருக்காங்க. நான் ஆக்சுவலி எல்லா சைடுமே அவங்க கண்டிப்பா டாப் 4ல இருக்கதான் போறாங்க எம்ஐ. நெக்ஸ்ட் ஆர்சிபி, அவங்களோட பவுலிங் லைனப்ல நம்மளுக்கு கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடா இருந்தாலும் அவங்க வந்து ஒரு நல்ல டீம் தான். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் வச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்கள கேப்பபிள் தான் அடிக்கிறதுக்குன்ட்டு. ஸோ அவங்க செகண்ட் டீமா வருவாங்க. தேர்ட் வந்து நான் வந்து பஞ்சாப்க்கு போறேன். பஞ்சாப் நான் சொன்ன மாதிரி எனக்கு பிடிச்ச டீம் இந்த ஐபிஎல்லே சிஎஸ்கேக்கு அடுத்து. பஞ்சாப் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே அவங்க வந்து எம்ஐ மாதிரி நான் ஆக்சுவலி அவங்க ஃபாரின் பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க, இவங்க எல்லாம் இந்தியன் பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ நல்ல டீம் நான் பஞ்சாப். நெக்ஸ்ட் வந்து ஒரு சிஎஸ்கே ரசிகனா இருந்தாலும் சொல்றது கஷ்டமா தான் இருக்கு. நான் வந்து டெல்லிக்கு போறேன். ஆக்சுவலி டெல்லி வந்து நல்ல டீமா தெரியுறாங்க. ஆக்சுவலி கேஎல் ராகுலோட டீம் நல்ல டீமா தெரியுறாங்க. ஸோ வந்து நான் டெல்லிக்கு போனேன் நம்பர் 4. சிஎஸ்கே வரமாட்டாங்கன்னு தோணுது. சரண் சொன்ன மாதிரி சிஎஸ்கே வெர்சஸ் பஞ்சாப் ஃபைனல்ஸ் அப்படின்னு சொன்ன மாதிரி நான் வந்து யாருக்கு சொல்றேன்னா எம்ஐ வெர்சஸ் பஞ்சாப்னு நான் நினைக்கிறேன்னா ஆக்சுவலி. ஓ, எல்லாரும் ஃபைனல் ப்ரிடிக்ஷனோடய வந்திருக்கீங்க போல. ஓகே, சூப்பர் சரண், சாரி சூப்பர் ரமன்.
ஸோ நான் எந்த சொல்லிடுறேன் அப்படியே இதான் ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் எம்ஐ அண்ட் ஆர்சிபி. இந்த எம்ஐலாம் வந்து அவங்க போன மேட்சே நீ பார்த்தீங்கன்னா ஒர்ஸ்டான ஒரு சில ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணாங்க. அப்படி இருந்துமே அசால்ட்டா வின் பண்றாங்கன்னா, இன்னும் நம்ம வந்து அந்த மிச்சல் சாண்ட்னர், வில் ஜாக்ஸ்லாம் வரல. அவங்களும் வந்துட்டாங்கன்னா அந்த டீம் என்ன இதெல்லாம் இருக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல இந்த வருஷம். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபர்ஸ்ட் டீமா 14 out of 14 லீக் மேட்ச் வின் பண்ணிட்டு போற முதல் டீமா அவங்க இருக்க கூட நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால எம்ஐ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஆர்சிபி. ஹெசல்வுட் வராம எப்படி பண்ணுவாங்க நானும் கொஞ்சம் பயந்தேன், பட் வராமே நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ வந்தா இன்னும் ஆடட் ஸ்ட்ரென்த்து. ஸோ ஆர்சிபி விராட் கோலியோட படை அப்படியே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எம்ஐ மாதிரி. அண்ட் மூணாவது டீமா வந்து நான் வந்து மூணாவது டீமா பஞ்சாப்க்கு முன்னாடி நான் ராஜஸ்தான் ராயல்ஸ் சொல்றேன். நாலாவதா கூட வரலாம், பஞ்சாப் மூணாவதா வரலாம். ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் நான் சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணல ரியான் பராக் வந்து இந்த அளவுக்கு கேப்டன்சி பண்ணுவாரு, அவங்க பவுலிங் இந்த அளவுக்கு எடுக்கும். நான் சிஎஸ்கே பண்டில் அவுட் பண்ணதுனால நான் சொல்லல, பட் அவங்களுடைய லிமிடேஷன்ஸ் தெரிஞ்சு சூப்பரா அவங்களுக்கு தெரியும். வைபவ் சூரியவன்ஷி அடிச்சாதான் நமக்கு வந்து மேட்ச், அவர் பவர் பிளேல பிறந்தாதான் நமக்கு வந்து ஸ்கோர் வரும்னு தெரியும். அது கரெக்டா அந்த ஒரு கால்குலேட்டிவ் டிசிஷன், ரிஸ்க் கரெக்டா எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு. முதல் மேட்ச்லயே நான் பார்த்துட்டேன். ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு அந்த கிளிம்ஸ் தெரியுது த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் அவங்க எப்படி பண்ண போறாங்க. வைபவ் சூரியவன்ஷி, ஜெய்ஸ்வால், ஹிட்மேயர் பேட்டிங்ல, பவுலிங்ல பார்த்தா அந்த பக்கம் இன்னும் பயமுறுத்துறாங்க. ஆர்ச்சரு, பர்கரு வந்து என்ன மாதிரி பவுலிங், ஒரு டெஸ்ட் மேட்ச் பார்த்துற மாதிரி நமக்கு வந்து காட்டினாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச். ஸோ எனக்கு பார்க்கும்போது கணக்கு தெரியுது அவங்களுக்கும் ஒரு அவங்களுக்கு என்ன சொல்ற ஸ்டார்ஸ் ஆர் அலைன்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்களுக்கும் கூடி வர மாதிரி தான் தெரியுது. அதனால தேர்ட் இல்லைன்னா ஃபோர்த் முடிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை. சொல்ல முடியாது, கேப்டன்சி யாராவது நடக்கலாம் செகண்ட் ஹாஃப் போகும்போது ஐபிஎல்ல அவங்களுடைய டீம்ல இருந்து. பட் இப்போதைக்கு பார்க்கும்போது ஆர்ஆர் அண்ட் இன்னொரு டீம் பஞ்சாப். கண்டிப்பா ஸ்ரேயஸ் ஐயர், நம்ம மக்களின் கேப்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரேயஸ் ஐயர் வந்து கலக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரே விஷயம் என்னன்னா பேட்ல ரொம்ப அவருக்கே வந்து இன்ஜுரி ஆகுது, ஏன்னே தெரியல. அப்படி பார்த்தா அந்த ஆஸ்திரேலியா சீரீஸ்ல வந்து நெஞ்சிலே அடி வாங்குறாரு, இங்க வந்து பார்த்தா கையில அடி வாங்குறாரு. தயவுசெய்து உடம்ப மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க ஸ்ரேயஸ் ஐயர், அதான் சொல்ல முடியும். செமையா பண்ணிட்டு இருக்காரு, டீமை சூப்பரா லீட் பண்றாரு. ஸோ பஞ்சாப் டெஃபினட்டா உள்ள. எஸ் ரமன். ஆனா நான் ஏன் சிஎஸ்கே வர மாட்டாங்கன்னு சொல்றேன்னா, நம்மளோட பவுலிங் மேல எனக்கு வந்து கண்டிப்பா எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு. நான் ஆக்சுவலி பவுலிங்ல ஒரு வருத்தம் இருக்கு. பட் ஆனா பாத்தீங்கன்னா இதுவே நான் ஏன் சிஎஸ்கே வர மாட்டேன்னு சொன்னா, எல்எஸ்சிலுமே நல்ல பவுலிங் இருக்காங்க. எல்எஸ்சிலுமே பாத்தீங்கன்னா ஒரு ஷம்மி இருக்காரு, இல்ல பிரின்ஸ் யாதவ் சூப்பரா போடுறாரு. அந்த மாதிரி எல்லா டீம்லயுமே ஒரு ரெண்டு நல்ல பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால என்னால வந்து சிஎஸ்கே வர மாட்டாங்கன்னு சொல்ல தோணுது. ஆக்சுவலி சொல்ல கஷ்டமா இருந்தாலும் அதுதான் நடக்க போகுதுன்னு எனக்கு தோணுது ஆக்சுவலி. ப்ரோ துஷார் தேஷ்பாண்டே, தீக்ஷனா அப்படி வச்சே நம்ம கப் அடிச்சிருக்கோம். இரு ப்ரோ, அதுக்கும் முன்னாடி ஜோகிதர் சர்மான்னு ஒருத்தர் இருந்தாரு, அவரை வச்சே நம்ம கப் அடிச்சோம் ப்ரோ. அப்போ ஓப்பனிங்ல நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாங்களே. இப்ப வரும் ப்ரோ, நம்ம சிஎஸ்கே நம்ம டோனி நம்ம நான் சொம்படிக்கிறனே இருக்கட்டும். நான் சிஎஸ்கே கண்ணி தான் கண்டிப்பா டாப் 4ல முடிப்பாங்க. நானும் சிஎஸ்கே சொம்ப அடிப்பேன், ஆனா இப்ப சொல்ல வர மாட்டேங்குது. இல்ல எனக்கு நீ சொல்றது நான் ஒத்துக்கிறேன். என்னன்னா ரமன் அண்ட் சரண் உன்னுடைய கன்சர்ன் வந்து பேட்டிங்ல பவுலிங்ல சிஎஸ்கேக்கு. நான் பேட்டிங் வந்து பர்ஃபெக்டா இருக்காங்கண்ணா, நான் வந்து அதை தப்பு சொல்லலை. அந்த இன்னும் அந்த பொசிஷன்ஸ் அண்ட் அந்த கரெக்டான ரிதம் வந்துச்சுன்னா அன்ஸ்டாப்பபுளா இருக்க ஒரே டீம் வந்து நான் சிஎஸ்கே சொல்லிடுவேன். பவுலிங் வந்து வீக் தானே, அது எப்பவுமே வந்து சிஎஸ்கேக்கு ஆஃப்டர் பிராவோ அண்ட் இந்த இம்ரான் தாஹிர் 2018 அண்ட் 20 பேட்சஸ்க்கு அப்புறம் அப்படியே பவுலிங்கே வந்து சுத்தமா வந்து போயிடுச்சு. எடிட்டர் வந்தாரு, டீம் மீட்ல ஃபர்ஸ்ட் டைம் எடிட்டர் வந்திருக்காரு. ப்ரோ உங்களோட டாப் 4 சொல்லுங்க ப்ரோ. என்னோட டாப் 4ல கண்டிப்பா சிஎஸ்கே இருக்காது. அவனுக்கு விளையாண்ட ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்துட்டு வேண்டேன். எப்பா ப்ரோ, இந்த டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்லாம் ஐயோ எங்க இந்த பொறி போட்டானுங்கன்னு தெரியல. எல்லாம் ஒன்னு ஆனா ஃபுல்லா யங் பிளேயர்ஸா எடுக்கிறீங்க, இல்ல ஃபுல்லா வயசானவனுங்க. டைட்டில் கண்டிப்பா எம்ஐ தான் அடிக்கணும்னு நினைக்கிறேன். நீல சட்டை போட்டு வந்து எம்ஐ சொல்றான் பாரு. ரைட்டு. தரன், எனக்கு அதுதான் நீ சொல்றது எனக்கு வந்து, ஆனா நீங்க பவுலிங் சொல்றீங்க, எனக்கு ஆனா பவுலிங்ல பெருசா கன்சர்ன் இல்ல சரண் ரமன். என்னன்னா கலீல் அஹ்மத் போன மேட்ச் வச்சு நான் சொல்லல, போன மேட்ச் வந்து அது ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க வந்து பும்ரா எதிலோட கூட்டு வந்து போட்டா கூட அந்த மேட்ச் காலி தான்.
என்னன்னா இன்னும் பிரசாந்த் வீரை வந்து அவங்க விளையாட வைக்கல. இம்பாக்ட் சப்ல இருந்தாரு, உள்ள இறக்கல. அவர் வந்துட்டாருன்னு வச்சுக்க, மேட் ஹென்றி, கலீல் அகமது, நூர் அகமது இப்போதைக்கு 3 கன் பவுலர். நான் மேட் ஹென்ரியை வந்துட்டு போன மேட்ச் அடிவாங்கிறதுக்காக நான் குறை சொல்ல மாட்டேன். அவர் சரியான ஒரு பவுலரு. பவர் பிளேல சென்னை பிச்ல கண்டிப்பா செமையா போடுவாரு. 3 கன் பவுலர்ஸ் இருக்காங்க. அது கூட ஒரு பிரசாந்த் வீரு, அதுக்கப்புறம் வேற யார் இருக்கா, ஜேமி ஓவர்டன். நீ போன மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு 140+ போட்டாரு. கண்டிஷன்ஸ் ஷூட்டபிளா இருந்தா செமையா போடுவாரு. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பவுலிங்ல பெட்டா கண்டனே தெரியல. என்னன்னா அந்த பேட்டிங் ஆர்டர் அண்ட் வர வேண்டிய 2-3 பேரை உள்ள ரெகுலர்ஸ்ல கொண்டு வரணும். நீ சொன்ன மாதிரி ஊர்வில் பட்டேல் எதுக்காக அவர் உள்ள விளையாடல அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு சொல்வதெல்லாம் உண்மையில அந்த மேடம் கிட்ட போயிட்டு ஒரு விவாதமா வைக்கலாம். அந்த மாதிரி வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வந்து உள்ள ஆடி ஆகணும். அதுக்கப்புறம் வந்து ஓகே, பிரவேஸ் வந்து வரல. மேட்ச் என்ட்ரி ட்ரை பண்ணாங்க, சாரி மேட்ச் ஷாட் ட்ரை பண்ணாங்க, அது ஒர்க் அவுட் ஆகல. அந்த சர்ஃப்ராஸ் கானை வந்து இம்பாக்ட் சப்ல வைக்கிறதுக்கு அவர் 11 ரெகுலர்ஸ்ல ஆடிட்டு போலாமே. அவர் எதுக்கு இம்பாக்ட் சப்ல இருக்காரு? அவரு வந்து பொலன்னு தான் பொழந்து ஸ்டார்ட் பண்ணாரு. அன்பார்ச்சுனேட்டா அவுட் ஆயிட்டாரு. கார்த்திக் சர்மா வரான், பொழகிறான், கிளிப்ஸ் காமிச்சிட்டான் அந்த பையனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த 2 பிளேயர் ஊர்வில் பட்டேலும் இன்னும் பிரவேஸ் ரெக்கவர் ஆகி உள்ள வந்துட்டாருன்னா வேற மாதிரி டீம். ஃபார் மீ ஆயுஷ் மாத்ரேயை கூட ஒரு மேட்ச் உட்கார வைக்கலாம் வெளியே. ஸ்ட்ரெயிட்டாகவே ஆயுஷ், நீங்கள் 2 பேர் தான் ஓப்பனிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா 1 டவுன் ஸ்ட்ரெயிட்டாக உருவில் பட்டேல் கொண்டு வந்துடலாம். எப்படியா இருந்தாலும் அவங்க வந்து ஓப்பனிங் மாற்ற போகிறது கிடையாதுன்னு வந்து அவங்க ஃபிக்ஸ்டாக இருக்காங்க. பிரேவியஸ் இல்லை அப்படின்றப்போ கண்டிப்பாக ஆயுஷை வந்து ஓப்பனிங் அமைச்சிட்டு இவர் 1 டவுனில் ஸ்டேபிளாக இருந்திருக்கலாம். ஸோ அந்த டைம்லேயே அவங்க அப்படி திங்க் பண்ணல அப்படின்னு பார்க்குறப்போ எப்படி இருக்குன்னா, பிரேவியஸ் வந்துட்டாரு அப்படின்றப்போ கண்டிப்பாக ஓப்பனிங் இவங்க 2 பேர் 1 டவுனில் உருவில் பட்டேல், அப்படியே சர்ஃப்ராஸ் கான், டூபே இருக்காரு, அப்படியே டாப் ஆர்டர் கரெக்டாக வந்துடும். ஸோ லாஸ்ட் மேட்ச் கண்டிப்பாக அவங்க மாற்றிருக்கணும். எனக்கு வந்து நான் அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன். இல்ல ப்ரோ, ஆக்சுவலி என்னன்னா ஆயுஷ் மாத்திரையை மாத்துறது நான் ஒரு மாத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா ஆயுஷ் மாத்திரை கண்டிப்பா போன சீசன் நல்லா பண்ணிக்கிறாரு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஆயுஷ் மாத்திரை கண்டிப்பா மாத்த மாட்டாங்க. ஆமா ரமேஷ், ஓப்பனிங்ல ஆர்சிபில வந்து பொழந்தது ஓப்பனிங்ல வந்தாரு. ஆர்சிபில வச்சு பொழந்தாரு 90+ அடிச்சாரு. ஆனா அது ஓப்பனிங்ல பட் நம்ம அந்த கரெக்ட் தான் ஓப்பனிங்ல பண்ணாரு, நல்லா பண்ணாரு. பட் ஆனா நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு. அந்த பர்ஃபார்மன்ஸ் வச்சு எனக்கு தெரிஞ்சு அவருக்கு இன்னும் ஒரு 2-3 மேட்ச் சான்ஸ் தருவாங்கன்னு தான் தோணுது. நான் ஆக்சுவலியுமே எனக்கு தெரியும் அவர் உடனே தூக்கறதுக்கு எதுவுமே பிளான் பண்ண மாட்டாங்க. பட் ஆனா சர்ஃப்ராஸ் கானுக்கு பதிலாக அவங்க வந்து உருவில் பட்டேல் அமைச்சிருக்கலாம். ஸோ அது சொன்ன மாதிரி அது ஒரு மிஸ்டேக்கா நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஆமா, வேற எப்படி ஆட முடியும்? அந்த இடத்துல வந்து விக்கெட்ஸ் நிறைய ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ அந்த இடத்துல ஸ்டேபிளா ஒரு கேமை கொண்டு போகணுன்றதுக்காக சர்ஃப்ராஸ் கான் வந்து கொண்டு போலதான். பட் அவர் அதுக்கான பிளேயர் தான் ப்ரோ அவரு. நான் ஏன் ஆயுஷ் மாத்ரேயை சொல்றேன் அப்படின்னா, வந்து எல்லாருமே ஆயுஷ் மாத்ரேன்றாங்க. அண்டர் 19ல நீங்க நல்லா நோட் பண்ணனா எல்லா மேட்சஸ்மே அவர்கிட்ட வந்து பாயிண்ட்ஸ் வந்தே இருக்காது. முக்கியமான இடத்துல நிறைய மிஸ் பண்ணியிருப்பாரு. பேட்டிங்லேயும் சரி, கேப்டன்சிலையும் சரி, முக்கியமான ஒரு சில இடத்துல அவரோட மிஸ்டேக்ஸ் நிறையா இருந்துச்சு. அதை வந்து டீம் வந்து நல்லா மற்ற பிளேயர்ஸ் நல்லா பண்ணதால அது வந்து ஓவர் கம் ஆயிடுச்சு மட்டும்தான் எனக்கு ரொம்ப தோணுது. ஏன்னா முக்கியமான நிறையா மேட்சஸில் மிஸ் பண்ணார். போன சீசன் சூப்பராக பண்ணார் சிஎஸ்கேக்காக, நான் அதை வந்து இதுவே சொல்ல மாட்டேன். பட் ஓப்பனிங்கில் பண்ணார். 1 டவுனில் இது வரைக்கும் சரியாக பண்ணவே இல்லை. இந்தியன் டீமுக்கும் அவர் சரியாக பண்ணல. ஓடிஐலையுமே நான் சொல்கிறேன் நல்லா பண்ணலன்றது தான் வந்து உண்மையான ரீசன். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து என்ன பண்ணிருக்கலாம், ஆயுஷ் அண்ட் சஞ்சு ஓப்பனிங்ல விட்டு ருத்ராஜ் மட்டும் வந்திருக்கலாமா? அதுதான் ப்ரோ, பிரீவியஸ் இல்லை அப்படின்றப்பவே அவங்க அதை ட்ரை பண்ணல. ஸோ அப்படின்றப்போ நெக்ஸ்ட் மேட்சஸ்லையும் ட்ரை பண்ண போறது இல்லை. ஸோ அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க அவங்க ஓப்பனிங் பேரில். அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே ஆயுஷ் மாத்ரே வெளியே உட்கார வச்சுட்டு உருவில் ஆட வச்சுட்டு போயிடலாம்ல. வெளியே உட்கார வைக்க மாட்டாங்க ப்ரோ. ஆக்சுவலி அது கஷ்டம் நிஜமாவே. அது சீரியஸா சிஎஸ்கே நல்ல பேக்கிங் டீம் தான். எவ்வளோ நீங்க அடிபட்டாலும் பேக் பண்ணுவாங்க. ருத்ராஜ் எல்லாம் அப்படிதான் பேக் பண்ணாங்க. ஸோ பேக் பண்ணுவாங்க. இப்ப அதுதான் சொல்றேன். ஏன்னா இப்ப அவரு வெளியே உட்கார வைக்கிறது நம்ம பேசுறது வந்து அவருடைய பேட் பெர்ஃபார்மன்ஸ்னால இல்ல. இந்த பொசிஷன் தான் நீங்க ஆட வைக்க போறீங்கன்னா அது தேவையில்லை. எனக்கும் அதுதான் நம்பர் 3 தான் ஒரு ஆட வைக்க போறீங்கன்னா அந்த பொசிஷனுக்கு ஆப்டான பிளேயர் ஊர்வில் பட்டேல் வச்சு வந்து வெளுப்பாரு. பவர் பிளேவோ இல்ல அதுக்கு அடுத்து 7 to 10 ஓவர்ஸோ அப்படி இல்லை நீங்க அவர் ஓப்பனிங் பண்ணுவீங்க. ஊர்வில் பட்டேல் சாரி ஆயுஷ் மாத்ரேவும் சஞ்சு ஓபன் பண்ணிட்டோம். இவர் நம்பர் 3 விளையாட்டோம் ருத்து. அதையே வந்து தேவையில்லாம மாத்துறாங்கன்னு எனக்கு புரியல. அதுதான் ரமனுடைய கண்டென்ட் எனக்கு புரியுது. ஆனா என்ன பண்றது,
ஸோ நான் கண்டிப்பாக சேஞ்சஸ் நடக்கணும் நெக்ஸ்ட் மேட்சஸில். ஒன்ஸ் பிரீவிஸ் உள்ள வந்துட்டாரோ, தலை வேற பேட்டிங் வந்துட்டாரு, ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, அவர் டீமுக்குள்ளே வந்துட்டாருன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் நடந்து வந்துருவாங்க அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. கண்டிப்பாக டாப் 4ல் முடிப்பாங்கண்ணா, ஃபைனல்ஸ் வருவாங்கண்ணா, என்ன நம்புங்க, கண்டிப்பாக நடக்கும், வெற்றி நமது. ஒரு 2 மேட்ச் கண்டினியூஸா வின் பண்ணா அந்த கோடை அந்த கிராக் பண்ணிடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் நான் கேட்கிறேன் சார் உங்ககிட்ட, எனக்கு வந்து ருத்துராஜோடைய கேப்டன்சி எனக்கு இன்னுமே நம்பிக்கை வரல. அந்த ஒரு இடம் நான் மறந்துட்டேன். ருத்துராஜ் கேப்டன்சி நீ எப்படி பாக்குற? அவருடைய கேப்டன்சில அவர் வந்து ஒரு பெரிய கேப்டன் தான் நான் சொல்ல மாட்டேன், இப்பதான் அவரும் கத்துட்டு இருக்காரு தான். பட் அந்த ஒரு பேசிக் மிஸ்டேக்ஸ் கூட பண்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது கேப்டன்சில. ஆமாண்ணா, இப்போ நான் வந்து என்னன்னா இன்சைட் அவுட் சோர்ஸ் நிறைய பேர் பேசுறது என்னன்னா, ஒரு ஸ்டேஜோட வந்து டோனி இருக்காரு இல்லையா, டோனி அவர் வந்து எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டார். மேனேஜ்மெண்ட் கிட்ட கேட்டு டீம் மாத்துறதா இருக்கட்டும், டீம் எடுக்கிறதா இருக்கட்டும், அந்த இதுல இருந்தோ எல்லாத்துலேயே இருந்துமே டோனி வந்து அவராகவே ஸ்டாப் ஆகிட்டாரு. அவங்களா டெசிஷன்ஸ் எடுக்கணுன்றதுல வந்து ஸோ அவர் தெளிவாக இருக்காருன்னு முடிவு வந்துட்டாங்க. எப்போ அது சேஞ்ச் ஆச்சோ, மேனேஜ்மெண்ட்டும் கேப்டன் ருத்துராஜ் கிட்டேன்னா வந்து அந்த அந்த ப்ரெஷர் போகுது. ஒரு பெரிய ஃப்ரான்சைஸை இன்னுமே அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு போகக்கூடிய கேப்பபிலிட்டி ருத்துராஜுக்கு வரல. பட் கண்டிப்பாக கற்றுப்பாருன்றத எல்லாருமே கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. மேனேஜ்மெண்ட் ரொம்பவே அவரை பிலீவ் பண்ணுறாங்க. ஐ திங்க் ரெய்னா இருக்கும்போதே வந்து கேப்டன்சி வந்து இவருக்கு கொடுக்கலாமா அவருக்கு கொடுக்கலாமா இல்லாமல் ஸ்டேட்டவே ஒரு யங்ஸ்டருக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்ச சிஎஸ்கே இந்த டீம் எடுத்தது நாட் ஃபார் திஸ் இயர். எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனுக்காக அவங்க இந்த டீம் எடுக்கல அப்படின்னு தான் நான் வந்து யோசிக்கிறேன். ஏன்னா இன்னும் ஒரு கண்டிப்பாக டோனி இருக்க போகிறதுன்றது முடிவாகி போச்சு. ஸோ நெக்ஸ்ட் வர போகிற 3-4 இயர்ஸ்க்கு மெகா ஆக்ஷன் வர வரைக்குமே ஒரு நல்ல ஒரு ஃப்ரான்சைஸாக கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் மொத்த யங்ஸ்டர்ஸையும் இறக்கியிருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் கேப்டன்சி இவ்வளோ பெரிய நீ இந்த வருஷத்துக்கு எடுக்கல அப்படின்னு சொல்ற சார், நான் அப்படி இருக்கும்போது அது ஃபைனல்ஸ் வரும் நீ நம்புறியா? இல்ல நான் ஏன் ஃபைனல்ஸ் வர்றது அப்படிங்கிறது, நம்ம வந்து மும்பை ஆர்டிபி மாதிரி ஒரு டீமா பேசிட்டு இருக்கோம், ஃபைனல்ல இருப்பாங்க, டாப் 4ல முடிப்பாங்க அப்படின்னு. அந்த ஒரு ரேஞ்சுக்கு வரணும்னா அப்ப சிஎஸ்கே என்ன பண்ணணும் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த ஸ்டஃப் இருக்கா? கண்டிப்பா பிளேயர்ஸ் கிட்ட அந்த ஸ்டஃப் இருக்குண்ணா. நான் சொல்றேன் ஆக்சுவலி கண்டிப்பா நான் ஷோர் ஷாட்டா சொல்றேன், டாப் 4ல சிஎஸ்கே முடிக்கிறாங்க. நான் என்னோட கன்சர்ன் என்ன நான் என்ன சொல்றேன்னா, இப்ப சிஎஸ்கேல இப்ப எல்லாம் யங்ஸ்டர்ஸா இருக்காங்க, ஒத்துக்கிறேன், எல்லாருமே நல்ல பிளேயர்ஸ் தான், எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. பட் ஆனா சேம் as எல்எஸ்சிலுமே சரி, டிசிலுமே சரி, ஜிடிலுமே சரி, ஆல்ரெடி ஐபிஎல் ஆடின எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க வேர்ல்ட் கப் ஆடினாலுமே ஐபிஎல் ஆன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அவங்க பெட்டரா இவங்களோட ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் சிஎஸ்கே வந்தாலும் ஐ எம் வெரி ஹாப்பி. ஆக்சுவலி நான் சிஎஸ்கே ஃபேன் தான். ஆக்சுவலி அவங்க வந்தாலும் எனக்கு வெரி ஹாப்பி தான். பட் ஆனால் இது ஒரு கன்சர்னா இருக்கு எனக்கு தெரியுது ஆக்சுவலி. ஏன்னா அவங்க ஐபிஎல் ஹேண்டில் பண்ண ப்ரெஷர் இருக்கு, இவங்களுக்கு இல்ல. ஸோ நீ சொன்ன மாதிரி இப்ப இல்ல, இப்ப வந்த டீமா இல்லாம அவங்க 3 or 4 இயர்ஸ் பிளான் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன், கண்டிப்பா ஒத்துக்கிட்டேன். பட் ஆனா இப்ப எனக்கு வந்து அவ்வளவா எனக்கு வந்து தெரியல இந்த டீம் வந்து ஃபைனல்ஸ் வருமா அப்படின்னு. இதான் என் கன்சர்னா இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு மேட்ச்ல எஸ் சார், அதான் நெக்ஸ்ட் ஒரு மேட்ச்ல நமக்கு வந்து தெரியும் நான் நினைக்கிறேன் சார். நெக்ஸ்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் பஞ்சாப் இன் சேப்பாக்ல, அந்த மேட்ச்ல ரிசல்ட் எப்படி போனாலுமே அவங்களோட கேம்பெயின் இந்த வருஷம் எப்படி போகுதுன்னு நான் முடிவு பண்றேன் பர்சனலா. ஸ்ட்ரெயிட்டாவே அந்த கூகுள்ல வர ப்ரெடிக்ஷன் நான் சொல்றேன், நான் பஞ்சாபுக்கு 80% கொடுத்துருவாங்க, சிஎஸ்கே 20% கொடுத்துருவாங்க. இப்பவே ஸ்டாயினிஸ் வந்து நம்மள பொளந்திருக்காரு கடைசில வந்து. இல்ல நீ அந்த கேப்டன்சி எட்ஜின்னு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட்டஸ்ட் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர். ஸோ ஏதாவது ஒரு விஷயத்துல சிஎஸ்கேவை சேப்பாக்ல அடிக்க முடியும்னா கேப்டன்சி டாக்டிக்ல தான் அடிக்க முடியும். நீ பார்த்தா ராஜஸ்தான் ஒரு வருஷம் வந்து ஜெயிச்சாங்க சஞ்சீவ் கேப்டன்சில, சந்தீப் சர்மா தோனியை வந்து கண்டெயின் பண்ணிருப்பாரு லாஸ்ட் ஓவர். ஸோ இந்த டீம் அடிக்கணும்னா அந்த கேப்டன்சியோட ஸ்ட்ராட்டஜியில தான் அடிக்க முடியும். அப்படி பார்த்தா ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு நல்ல கேப்டன். அதுதான் நான் சொல்றேன், ஒருத்தர் உள்ள வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அவர் உள்ள வந்துட்டாருன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். நான் என் டெசிஷன் மாத்திக்கவே மாட்டேன். அடுத்த மேட்ச் தோத்தாலுமே சரிதான், நான் சிஎஸ்கே டாப் 4ல நான் வச்சிருப்பேன். கண்டிப்பா 7 out of 7 இல்ல தோத்தாலும் பரவாயில்ல சரவணன் ரமன். ஆனா
அவங்க எப்படி தோக்குறாங்கன்னு நான் பாக்குறதுக்கு ஆவலா இருக்கேன். ஆ. தோக்குறது ஓகே, அது அவங்க கரெக்ட். டஃப் ஆமா. கொடுத்தா அவங்க டஃப் கொடுத்துட்டு தோத்தா ஐ வில் பி ஹாப்பி. சரி ஓகே, இவங்க ஏதோ ட்ரை பண்றாங்க, இந்த மேட்ச் வரல, அது அடுத்த மேட்ச்ல வந்துடும் நம்பலாம். இல்ல திரும்பவும் வந்து பொட்டலாம் ஆகுற மாதிரி பேட்டிங் பவுலிங் இல்ல அப்படி ஆகக்கூடாது, ஹோப்ஃபுல்லி நான் நினைச்சுக்கிறேன். திரும்ப அந்த மாதிரி நடந்துச்சுன்னா ஃபேன்ஸே வந்து வெறுத்துருவாங்க. அதுவும் சேப்பாக்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடும்போது எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியும், சிஎஸ்கே டீமுக்குமே. ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுவாங்கன்னு நம்புறேன். நமக்கு எதனா வாழ்க்கை ஜெயிக்கணும் நம்புங்க. எஸ். ஸோ டாப் 4 இதான் சரவணன்றாம நம்ம பேசியிருக்கோம். எம்ஐ, ஆர்சிபி, டி பஞ்சாப் நம்ம 3 பேரும் சொல்லியிருக்கோம். அண்ட் நான் ராஜஸ்தான் சொன்னேன், நீங்க சிஎஸ்கே அண்ட் நீ டிசி சொன்ன ரமன். ஸோ பார்க்கலாம் அடுத்து திரும்ப இன்னொரு ரவுண்ட் முடியும் போது எங்க இருக்காங்க எல்லா டீம்ஸும். சிஎஸ்கே மேல வராங்களா படிப்படியா, இல்ல லிப்ட்ல மேல வராங்களா அப்படின்னு பார்ப்போம். என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ரமன் சார். தேங்க்யூ.